வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Vivo V30. இதோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ரெண்டு பாக்ஸுமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒன்னு ப்ரோ, இன்னொன்னு நார்மல் வேரியன்ட். சோ சைடு பை சைடு அன்பாக்சிங் உங்களுக்கு காமிச்சறேன். உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன் இருக்கு, ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் புக்லெட்ஸும் இருக்கு வழக்கம் போல. ஃபாஸ்ட் சார்ஜருமே பாக்ஸ்ல இருக்கு அண்ட் கேபிளுமே கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம Vivo V30 Pro பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லிம்மான ப்ரொஃபைல டிசைன் இருக்குங்க. பின்பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கலர்ல இது இருக்கு. அண்ட் உங்களுக்கு V30 பொறுத்த வரைக்கும் பீகாக் ப்ளூன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கலர்ல இருக்கு. எனக்கு இந்த பிளாக்கை விட அது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலர் மாதிரி தெரியுது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத சொல்லுங்க. அண்ட் இந்த V30 இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்க இந்த பச்சை கலரை பார்க்கும்போது நார்மலா இருக்கும், எடுத்துட்டு போய் வெயில்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர்ல மாறிடும். ஸோ 2-in-1ல அதை கொடுத்துருக்காங்க. இதில் இருந்துதான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, மற்ற விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கர்வியான டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக மேட் ஃபினிஷிங் தான் ரெண்டுத்துலையுமே. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெச்சஸ் படலை. அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்லிம்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இந்த செக்மெண்ட்ல இதுதான் ரொம்ப ஸ்லிம்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்னன்னா இதில் இருக்கக்கூடிய பெரிய பேட்டரியோட பார்க்கும்போது இது ரொம்ப ஸ்லிம்மா. எவ்வளோ வெயிட் இருக்குன்னா தம்பி அப்படியே கொடுங்க, செக் பண்ணிடலாம். ஸோ என் கணக்கு பிரகாரம் ஒரு 150 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரியலி ஷாக்கிங்க. ஏன்னா இன் ஃபீலை பொறுத்த வரைக்கும் எனக்கு உண்மையாகவே அது வந்து 150 கிராம்ஸ் மாதிரி தான் வந்து தெரியுது. அந்த விஷயத்தில் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட் ஃபுல்லாக வந்து மெட்டல் ஃப்ரேமிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D கர்வ்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது ஸ்காட் சென்சேஷன் ஆல்ஃபான்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபோனுமே ஆனில் இருக்குது. இன்ட்ரோவில் பண்ண வேலையிலேயே மேலே லைட்டாக ஸ்க்ராட்ச் விழுந்துடுச்சு. பட் இருந்தாலும் அவங்க ஆல்ஃபான்னு சொல்கிறாங்கல்ல, டெஸ்ட் பண்ணிவிடுவோம். என்ன சொல்கிறீங்க? 3, 2 அப்போ அடி ஒன்றும் ஆகலை. சரி, பின்பக்கமாக என்ன இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல. பரவாயில்ல, இந்த ஃபீச்சர் நல்லா இருக்குதுல்ல. கீழே விழுந்தா லைட் எரியும். யாராச்சும் உங்ககிட்ட ஃபோன் வாங்கி லைட் எரியுதுன்னா திடீர்னா கீழே போட்டாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் இஞ்சி ஃபன். ஓகே, கிரிஞ்சின்னா 100%, 10% பண்ணால் அது இஞ்சி ஃபன். இது இன்னும் கிரிஞ்ச் ஆகுது இல்லை? சரி, அதான் விஷயமே. அதாவது சவுண்ட் நல்லாவே இருக்கு, ஆனா சிங்கிள் ஸ்பீக்கரா மட்டும்தான் இருக்கு. இன்ட்ரோல இருந்தே ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருப்பீங்க. எஸ், இதேதான் ஆரா லைட். ஸோ இந்த ஆரா லைட்டை நம்ம வெவ்வேறு பரிமாணத்தில் பார்த்தோம். இப்போ இது பரிமாண வளர்ச்சியாக எப்படி வந்திருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஆரா லைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கேமராவை பற்றியும் பேசணும்ல, நம்ம கேமராலேருந்தே போயிடலாம். அண்ட் இந்த V சீரீஸில் முதல் முறையாக லைவ் ஸ்டுடியோ கொலாபரேஷனில் ஒரு சில விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹார்ட்வேரில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். 450 கொடுத்துருக்காங்க, 450s in a row அப்படின்ற மாதிரி. 50 50 50 50 எல்லாமே 50 மெகாபிக்சலுக்கான கேமரா. அதுதான் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இந்த பிரைமரி 50 மெகாபிக்சல் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே வந்து உங்களுக்கு சோனி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு லைவ் ஸ்டுடியோ சப்போர்ட்டில் இந்த போர்ட்ரேட் சென்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு சோனி சென்சர். அண்ட் இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான கேமரா. இதுவும் ஒரு சோனி இல்லை, அது சோனிலாம் இல்லை, ஆனால் 50 மெகாபிக்சலுக்கான கேமரா. செல்ஃபியுமே 50 மெகாபிக்சலுக்கான கேமரா. சரிங்களா? சரி, இப்போ இதில் எடுத்த சாம்பிள்ஸை பாருங்கள். இந்த இமேஜ் எல்லாம் வந்து பாருங்க. இந்த ஃப்ளவர் எல்லாமே அந்த கலர்ஸ் எந்த அளவுக்கு இருந்ததோ அதுல இருந்து ஒரு 10% மட்டும் தான் கலர் பூஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு அந்த விஷயத்தில் பார்க்கும்போது பிடிச்சிருக்கு. ப்ளஸ் டைனமிக் ரேஞ்சுமே ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஷேடோஸ் ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இமேஜுடைய டீட்டெயில்ஸுமே அது எந்த அளவுக்கு சின்ன ஃப்ளவராக இருந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. நீங்கள் ஹியூமன் சப்ஜெக்ட் எடுக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும் நல்ல இமேஜ் குவாலிட்டி வந்து கிடைச்சிருக்கு. டே டைமில் அண்ட் நைட் டைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய இமேஜ்லையுமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின் டோன் எல்லாமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக வந்து கொடுத்துருக்கு. அண்ட் போர்ட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஜைஸ் வீடியோ காம்பினேஷனில் இவங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த அந்த மோட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு பயோட்டார், சோனார், பிளானர், டிஸ்டகான் அண்ட் சினி ஃபிளர் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸ்பெஷலி அந்த சினிமேட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு வைப் வந்து அங்கே கொடுக்குதுன்னு சொல்லலாம். இந்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் இந்த போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலர் டியூனிங் இன்னுமே நல்லா வந்து பாப்அப் பண்ணி கொடுக்குது. ஓரளவுக்கு நேச்சுரலாக வேணுன்றவங்க நீங்கள் அந்த மோடை மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா விவிடாக வேணுன்றவங்க நீங்கள் அந்த ஐஸ் மோடில் கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் பாப் அவுட் ஆகுது. அட் த சேம் டைம் போர்ட்ரேட்டில் எட்ஜ் டிரெக்ஷனில் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ நிறைய இடத்துல நாங்கள் வந்து வெவ்வேறு சினாரியோஸில் பார்க்கும்போதும் இந்த எட்ஜ் டிரெக்ஷன் வந்து போர்ட்ரேட் ஷாட்டில் நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் 2x ஜூம்லேயுமே வந்து இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. நைட் டைமில் நீங்கள் எடுக்கும் போது ஒருவேளை உங்ககிட்ட லைட் கம்மியாக இருக்குது அப்படின்னா
நம்ம ஆரா லைட், அதுவும் இந்த வாட்டி ஸ்பெஷலாக பெரிய பாக்ஸோட இந்த ஆரா லைட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் டோனையும் வந்து மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு கூலாக வேணுமா வாமா வேணுமா அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுடைய பேக்ரவுண்ட் லைட் எந்த மாதிரி இருக்குது, இல்லை உங்களுக்கு அந்த டைமில் அந்த நைட் டைமில் எந்த மாதிரியான கலர் டோனில் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு நீங்கள் மாற்றி வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது எப்படி இருக்குன்றதை வந்து சொல்லுங்கள். அண்ட் இதுலையுமே அந்த ஜெய்ஸோட இன்டெகிரேஷனில் நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து அந்த பொக்கே எஃபெக்ட் ஒரு சில ஃப்ளார்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி எடுக்கும்பொழுது அது தேவையில்லாமல் ஒரு சில டைமில் வந்து புஷ் பண்ணுறது கிடையாது. அந்த பர்டிகுலர் மோடுக்கான விஷயங்கள் அங்கே இருந்தால் மட்டும்தான் அதை ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு நல்ல ஃபோட்டோ வந்து கொடுக்குது. ஸோ அதுக்கே ஒரு பாராட்டுக்கள். ஆனால் என்னன்னா ஒரு சில டைமில் மட்டும் இந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும் சில பேருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி இருக்கான்றதை சொல்லுங்க. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. பின்பக்கம் இருக்கிற அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர்ஸ் அந்த அளவுக்குலாம் வந்து பாப்பப் ஆகாது. பட் நீங்கள் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியும். போர்ட்ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எஜுடேஷன்லாம் அந்த அளவுக்கு பண்ணாலுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் சாதாரணமாக தான் வந்து இருக்கு. பட் ஃபோக்கஸ் எல்லாமே வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுது. அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷனில் நமக்கு சூப்பர் அமோலட் டிஸ்பிளே தான், கர்வ்டு டிஸ்பிளேவா இருக்கு. பார்க்கறதுக்கு உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கு. பெசில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மினிமலிஸ்டிக்காக தான் வந்து இருக்கு. நீங்கள் வந்து மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு. அவுட்டோர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் சன்லைட்டில் நாங்கள் யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வந்து கிடையாது. நல்லாவே வந்து பிரைட்டாக வந்து தெரியுது. ஆனால் அவங்க கிளைம் பண்ணுறது 1200 நிட்ஸ்க்கான டிபிக்கல் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க, 2800 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது இவ்வளோ ஸ்லிம்மான ப்ரொஃபைல் நம்ம எடுக்கும்போது 150 தான் வந்துச்சு. ஆனால் 187 கிராம் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இவ்வளோ ஸ்லிம் அண்ட் இவ்வளோ லைட் வெயிட்டாக இதை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இந்த மாதிரி பண்ணால் சூப்பராக இருக்கும். சரி, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சார்ஜிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அது பாக்ஸ்லேயே வந்து தந்துடுறது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. இன்னுமே நல்லா இருக்கு. அண்ட் நாங்கள் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணோம். இப்போ ஈவினிங் ஒரு 4 o'clock ஆகுது. டைம் இல்லை, பட் 4 o'clock ஆகுது. இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து எல்லா டெஸ்டிங்கும் ரன் பண்ணும் போதும் தாங்குது. ஸோ ஒரு நாள் வரும்ன்றதை நான் எதிர்பார்க்குறேன். ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இதில் MediaTek கூடிய Dimensity 8200 சொல்லக்கூடிய ஒரு ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட AnTuTu ஸ்கோரை பார்க்கும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 10 லட்சம் கிட்ட வருது. ஸோ இது ஒரு ஸ்னாப்டிராகன் ப்ராசர் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 வந்துச்சு இல்லையா, கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நாங்கள் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு 3D எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்தோம் 3D மார்க்கில். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 72 கிட்ட வருது. ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் வந்து போச்சு. ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ல ரன் பண்ணும்போது எங்களுக்கு 47 அதில் காமிக்குது. நாங்கள் கன்னில் செக் பண்ணும்போது 44 வந்தது, விச் இஸ் மேனேஜபிள். ஆனால் உங்களுக்கு வந்து இது ஃபினிஷிங் எல்லாம் வந்து நல்ல மெட்டல்லாம் சைடில் இருக்கிறதுனால அது ஃபீல் மட்டும் ஆகும். கேமிங்ல BGMI பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்ல எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் ப்ளே பண்ண முடியுது. இதே HDRல நீங்க ப்ளே பண்ணணும் அப்படின்னா HDRலயும் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அல்ட்ரா HDRல உங்களுக்கு அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் அந்த 10 லட்சம் AnTuTu ஸ்கோருக்கான கேம் பிளே கண்டிப்பாக வந்து இதில் இருக்கு. அதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வந்து கிடையாது. இப்போ ப்ராசஸர்ல இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ஃபோனை பற்றி பேசணும். ஏன்னா இந்த ஃபோனுக்கும் இருக்கிறதுலே 2 பெரிய வித்தியாசம் தான். அதில் ஒன்று ப்ராசஸர். ஏன்னா ப்ராசஸர் இதில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட AnTuTu ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8.5 lakhs வருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சம் இவ்வளோதான் டிஃப்ரென்ஸே. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற எல்லா விஷயங்களும் டிஸ்பிளேவும் அதே டிஸ்பிளே தான். சவுண்ட் குவாலிட்டியுமே அதே அளவுக்கு ஈக்குவலாக வந்து நல்லா வந்து கொடுத்துருக்கு. பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு கேம் பிளே எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே வந்து இருக்கு. இது எல்லாமே ஓகே. இன்னொரு மிகப்பெரிய விஷயம் எங்கடா மாத்திருக்காங்கன்னா அப்படியே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா. இந்த ப்ரோல இருக்கக்கூடிய அந்த சைஸ் இன்டகிரேஷன் இருந்துச்சு பாத்தீங்களா ஒரு கேமரா, அந்த கேமரா மட்டும் இதுல இல்லைங்க. மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு. மற்றபடி உங்களுக்கு கேமரா வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்றது எங்களுடைய கேமரா சாம்பிள்ஸ் அப்படியே பாருங்க. இமேஜ் குவாலிட்டி அதே கலர்ஸ் நல்லா வந்து பாப் அவுட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா கலர்ஸ் எக்ஸ்ட்ராவே வந்து பாப் அவுட் ஆயிருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது வந்து சொல்லுங்க. டீடைல்ஸ் நல்லா இருக்கு. அதுல எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது. ஆனா நீங்க ஸ்கின் டோன்லாம் வந்து எடுக்கும்போது ஹியூமன் சப்ஜெக்ட்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு அதுல கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் மற்றபடி இமேஜ் குவாலிட்டி இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. உங்களுக்கு போர்ட்ரேட் ஷாட்லயுமே எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்கு. அண்ட் இதுலயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் வந்து பண்ணிருக்கு. செல்ஃபில சர்ப்ரைசிங்லி எனக்கு ப்ரோவை விட இதுல கொஞ்சம் பெட்டர் ப்ராசஸிங் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியுதா? பேட்டரியில இருந்து மற்ற விஷயங்களும் அதே தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஓஎஸ்மே ரெண்டுத்துல அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல நமக்கு Android 14 கொடுக்குறாங்க, Fun Touch OS 14 வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த V Store அண்ட் ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வருது. வேணாம்னா நீங்க அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. பிளஸ் 3 OS அப்டேட் பிளான் பண்ணிருக்காங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து தரதா சொல்லிருக்காங்க. இதுதான் நான் மினிமமா எல்லார்கிட்டயும் எதிர்பார்க்கறது. அதை தந்திருக்கிறது நல்ல விஷயம். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த 2 ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டைலிஷா ஒரு ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் போன், காம்ப்ரமைஸே இல்லாம சொல்ல போனா உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே, நல்ல பேட்டரி லைஃப் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட உங்களுக்கு கேமராவும் நல்லா இருக்கணும்ன்ற பட்சத்தில் நீங்க கேமரா சாம்பிள்ஸும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து விவோ இந்த வாட்டி ஒரு நல்ல டிவைஸாக கொண்டு வந்திருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது.
பிரைசிங் இன்னும் எனக்கு தெரியல. நீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சமயத்தில் பிரைசிங் வந்திருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. அந்த பிரைசிங்க்கு இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் ஓகேன்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.